கேட்பாரற்று கிடக்கும் கிராமப்புறங்களில் மக்கள் அன்றாடம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காணும் நோக்குடன் கம்மது குழாத்தினர் இல்லங்கள் தோறும் இன்றும் சென்றனர். கம்மது இல்லங்கள் தோறும் செயற்திட்டத்தின் 8ஆம் அத்தியாயத்தின் 12ஆம் நாளான இன்று மன்னார், அம்பாறை, கண்டி, கம்பக மாவட்டங்களுக்கு கம்மது குழாத்தினர் இன்று களவிஜயம் செய்தனர். பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் கம்மது இல்லங்கள் தோறும் செயற்திட்டம் இம்முறையும் முன்னெடுக்கப்படுகின்றது. தலைமன்னார் ஊர்மனை கிராமம் 600 குடும்பங்கள் மீன்பிடியை பிரதான ஜீவனோபாயமாக கொண்டு வாழ்கின்றனர். இந்த இந்தியன் டோலருக்கு முதல் கட்டமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து தந்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எங்களோட வாழ்வாதாரம் வளரும், எங்களோட குடும்பங்களும் வளர்ச்சி அடையும். கடந்த கால அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த பாலம் பகுதிகளவில் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் உள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் கடற்றொழிலுக்கு செல்ல முடியாத நிலைக்கு தாம் தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த பாலமானது பூர்த்தி செய்யப்படவில்லை. அப்போ வெள்ளப்பெருக்கு எடுக்கிற போது எங்களுடைய மீனவர்கள் மிகுந்த சிரமங்களுக்குள்ளாகி ஒரு வாகனம் போக இயலாது, அல்லது பிடிக்கிற மீனை அதை கொண்டு போய் முறையான முறையில் கொண்டு போக இயலாத சில சிரமங்களையும் எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாலத்தையும் எங்களுக்கு புனரமைப்பு செய்து மக்களுடைய அபிவிருத்திக்கு உதவணும்னு வேண்டி நிற்கின்றேன். வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் தலைமன்னார் ரோமன் கத்தோலிக்கு தமிழ் கலவன் பாடசாலையை கண்ணுற்ற கம்மது குழாத்தினர் இங்குள்ள பிரச்சினை தொடர்பிலும் கேட்டறிந்தனர். தரம் 1 முதல் 5 வரையிலான 175 மாணவர்கள் இங்கு கல்வி பயில்கின்றனர். அவ்வப்போது குழாய் கிணற்றிலிருந்து பருகும் நீர் பருகுவதற்கு எந்த வகையிலும் உகந்ததாக இல்லை என ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இங்கே சாதாரண மழைக்கே இப்படித்தான் தண்ணி தேங்கி இருக்குது. அதனால் பிள்ளைகள் வெளியே இறங்கக்கூட சரியான கஷ்டமாக இருக்குது. அதை விட இங்கே குடிநீரும் சரியான பிரச்சனையாக இருக்குது. அதுக்கான உதவிகளை செய்து தந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. காலத்துக்கு காலம் குடிநீரிலிருந்து சேறுமணம் வருவதால் நாங்கள் காலத்துக்கு காலம் புதிய புதிய குழாய் கிணறுகளை ஸ்தாபித்து அதன் மூலமாக மாணவர்களுக்கு குடிநீரை வழங்குகின்றோம். இதனால் மாணவர்கள் சுகாதாரமான குடிநீரை பெற்றுக்கொள்வதில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். தோட்டவெளி கிராமம் குன்றும் குழியுமாக காட்சியளிக்கும் இந்த வீதியை சுமார் 40 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்துகின்றனர். வீதி சீரின்மையால் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கும் மக்கள் வீதியை செப்பனிட்டு தருமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். தற்பொழுது இந்த வீதி முட்டாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த காற்றாலை செயற்திட்டத்தை நாங்கள் சொல்லலாம். ஒன்று, அந்த டவர்கள் போடப்பட்டதுக்கு பிறகு இங்கே அந்த பகுதியில் இருந்த மண்கள் தோன்றப்பட்டு இந்த வெள்ள நீரும் மேலே நிற்கிற சூழலை காணக்கூடியதாக இருக்குது. இதால் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறது, மற்றது முதியவர்களும் இருக்கிறாங்க. அவங்க வைத்தியசாலைக்கு போகிறண்டாலோ அல்லது கிளினிக் போகிறண்டாலோ பெரிய ஒரு சிரமம் இதால். கண்டி மாவட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கு சென்ற கம்மது குழுவினர் அங்குள்ள மக்களை சந்தித்தனர். கம்மது குழுவினர் ஹங்குராங்கத்த, தியத்திலக்கபுர, திய ஊடகாம, வேவத்தன்ன கிராமங்களுக்கும் சென்றனர். கம்மது குழுவினர் அம்பாறை மாவட்டத்திற்கும் இன்று சென்றனர். 200 குடும்பங்கள் வாழும் குருளுகமான கிராமம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ளது. குமுன தேசிய சரணாலய எல்லையில் இருக்கும் இந்த கிராமத்தில் எவ்வித அபிவிருத்தியையும் காண முடியவில்லை. மற்றொரு கம்மது குழுவினர் கம்பக மாவட்டத்திற்கு சென்று கம்பக மாவட்ட மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தனர். மக்களின் பிரச்சினைகளை செவிமடுக்கும் கம்மது இல்லங்கள் தோறும் செயற்திட்டம் நாளையும் தொடரும்.